ஆர்மி இராணுவம் அப்படின்னாலும் நமக்கு நினைவுக்கு வர்றது துப்பாக்கி தான். அது வந்து நீங்கள் டாங்கிகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலுமே முதல்ல அடிப்படையில் ஒருத்தர் ஞாபகத்து வரும் இராணுவம்னா துப்பாக்கி தான். அது அந்த துப்பாக்கி சண்டை, துப்பாக்கி சுடுதல், துப்பாக்கி பயிற்சி இதெல்லாம் எப்படி சார் இருக்குது? அது கொஞ்சம் சொல்லுங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டீங்க, துப்பாக்கி சுடுதல்னு. ஃபயரிங் வந்து பலதரப்பட்ட ஃபயரிங் இருக்குது இந்திய இராணுவத்தில். இந்திய இராணுவத்தில் வந்து ஃபயரிங்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட் டைரக்ட் ஃபயரிங், இன்னொன்று இன்டைரக்ட் ஃபயரிங். டைரக்ட் ஃபயரிங்னா நேராக பார்த்து சுடுறது, இன்டைரக்ட் ஃபயரிங்னா பார்க்காமே சுடுறது. அந்த மாதிரி ஒரு ஃபயரிங் தெரியுமா? பார்க்காம சுடுறது. நம்ம யாரை சுடுறோங்கிறது, யார் மேலே குண்டு போடுறோங்கிறது நமக்கு தெரியாது, ரொம்ப தள்ளி இருக்கும். ஆனால் வந்து என்னது, ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வச்சு செய்வாங்க. தெர் இஸ் ப்ரொசீஜர். அதுக்கு பேர் இன்டைரக்ட் ஃபயரிங். புரியுதுங்களா? அதே மாதிரி வந்து ராக்கெட் ஃபயரிங் இருக்குது, மிசைல் ஃபயரிங் இருக்குது, ஸ்மால் ஆர்ம் ஃபயரிங் இருக்குது, ஆர்ட்லரி ஃபயரிங் இருக்குது, டேங்க், அதாவது கவச வண்டிகள், டேங்க் ஃபயரிங் இருக்குது. அதுக்கப்புறம் மிசைல்ஸ்லேயே பல மிசைல்ஸ், க்ரூஸ் மிசைல்ஸ் லான்ச் இருக்குது, பேலிஸ்டிக் மிசைல்ஸ் லான்ச் இருக்குது, ராக்கெட் லான்ச்சஸ் இருக்குது. அதே மாதிரி பிவிஆர் மிசைல், பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் மிசைல்ஸ் ஃபயரிங் இருக்குது. இந்த மாதிரி ஃபயரிங் வந்து அது ஒரு பெரிய கடல் அந்த ஃபயரிங். இப்போ எடுத்துக்காட்டா ஸ்மால் ஆர்ம் ஃபயரிங் சொல்கிறோம். ஸ்மால் ஆர்ம் ஃபயரிங்னா சிறிய வகை துப்பாக்கிகளினுடைய சுடுதல் பயிற்சி. ஸ்மால் ஆர்ம் ஃபயரிங்கில் என்ன வரும்? பிஸ்டல் இருக்கும். பிஸ்டல்ல 2 விதம் இருக்குது. பிஸ்டல் ஒன்று இருக்குது, ரிவால்வர் இருக்குது. அதுக்கு 2க்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? எப்படி சார்? பிஸ்டல்ங்கிறது வந்து அதாவது அந்த குண்டுகளை போடுவோம், சுட 1 2 3 4 5 போயிட்டு இருக்கும். அது வந்து என்னன்னா அதனுடைய கிளிப்பு மேலே ஏற்றி அதை வந்து சேம்பரில் ஃபீட் பண்ணும். ரிவால்வருங்கிறது வந்து ஒரு தடவை அடிச்சிட்டோம்னா அது சுத்தம், அந்த மேகசின் வந்து சுற்றி அடுத்ததுக்கு ரெடி பண்ணும் அந்த மாதிரி. ஸோ ரிவால்விங், இட் இஸ் ரிவால்விங். அதான் ரிவால்வர் கொஞ்சம் சின்னதாக இருக்கும், பிஸ்டல் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ரிவால்வர் வந்து 5 to 8 அடி தான் எஃபெக்டிவ், ஒரு ரூம் உள்ளுக்கு தான். பிஸ்டல் அப்படி இல்லை, 10 meters to 30 meters எஃபெக்டிவ், 10 meters, பட் 30 meters வரலும் டிட்டரண்ட் இருக்குது பிஸ்டல். அதுக்கப்புறம் கார்பைன் இருக்குது. கார்பைன்னா வந்து அந்த ஷார்ட்டாக இருக்குமே, இரும்பு மாதிரியே இருக்கும் அது. கார்பைன் ஃபயரிங் இருக்குது. கார்பைன் குண்டுகளையும் பிஸ்டலையும் ஒன்றா போடலாம், ரெண்டையும் மாற்றிக்கலாம். இதையும் போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பிஸ்டல் குண்டு தான் கார்பைனுக்கு வச்சுக்கலாம். கார்பைன் வந்து 30 மீட்டர்லேருந்து 100 மீட்டர் வரலாம், அவ்வளோதான். 100 yards, அதான், அதுக்கு மேலே கிடையாது.